This is a group of 17 women. They formed 4 subgroups. A. Mary, Margaret, Nakshatram, Arul Mary and S. Mary belonged to one of the subgroups. They received a loan of rupees 30,000 from a local NGO. The first step was to buy vessels and fish with the loan amount. This is the story of A. Mary, who has not looked back ever since the tsunami destroyed her livelihood. வாடகைன்னா எனக்கு கிலோமீட்டர் கணக்கு பண்ணி கிலோமீட்டர் 5 ரூபா வாங்குவேன் அவள்கிட்ட. அது வந்து போகும் இங்கேருந்து இடிஞ்சகரம் அங்கங்கே போனால் 450 ரூபா இடம். இன்னொரு வாடனா இன்னைக்கெல்லாம் இது 240 ரூபா. To buy the best fish at the best price, you need to get the right information at the right time. Firstly, you need to know the quantity of fish coming to different markets. Secondly, it is important to know at what time the fish is coming to different markets. Thirdly, the price at which the fish is being sold. Lastly, you need information on the type of fish. If you have all this information beforehand, you can decide which is the best place to buy the fish on a particular day. எங்களுக்கு கடற்கரையில் போகும்போது செய்தி கிடைக்கும். இந்த மற்றுள்ள ஆளுகள்கிட்ட வந்துக்கிட்டு செல்லிஃபோன் இருக்கவங்க மாறி மாறி பேசிடுவோம். வேற வியாபாரி மாதிரி வந்துக்கிட்டு 4 பேர் ஒரு ஊருக்கு போவாவும், 4 பேர் ஒரு ஊருக்கு போவாவும். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஊரில் மீன் இருக்குங்க, இந்த மீன் இங்கே இல்லைன்னு அவங்க செல்லிஃபோனில் பேசுறது எங்களுக்கு தெரிஞ்சிடும் விஷயங்கள் மாறி மாறி. அப்போ நம்ம இன்னும் ஊரில் அந்த மீன் இருக்குதான், அங்கே ரொம்ப மீன் உண்டா, அதனால இங்கே ரொம்ப விலைக்கு எடுக்காண்டா, நம்மளுக்கு நஷ்டம் வந்துடும். ரொம்ப 140 100 சாலை அது இனி நாங்கள் இப்போ நினச்சிட்டே இருக்கோம். எங்களுக்கும் எங்கள் குரூப் எல்லாம் 2 செல்லிஃபோன் எடுக்கணும். A. Mary's group travels to 5 different villages every day just to get the information about fish. A distance of over 50 kilometers. This means loss of energy, time, and loss of money as well. If information on quantity of fish, price of fish, type of fish, and timing of fish is available through a central system like computer or even a village knowledge center, you can get all this information sitting at your home. You can also contact each other on cell phone and inquire about the rates, etc. குளோபலைசேஷனுடைய ஒரு பொதுவான ஒரு ட்ரெண்ட் என்ன என்று சொன்னால், சிறிய தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், இவர்களுக்கு உலக மார்க்கெட்டில் எக்கானமிஸ் ஆஃப் என்று சொல்லுவோம், எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். அப்போ சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகமயமாக்கல் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும், அவர்களுடைய உற்பத்தினம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக வந்து கூட்டுறவு முறையில் மார்க்கெட்டில் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான கருத்து. நாங்கள் 5 பேர் தொழில் போகிற மாதிரி இருந்தால் இப்போ 1000 ரூபாய் விற்றுருக்கோம்னா அந்த வெள்ளத்துக்கு சொந்தமாக உள்ளவருக்கு அவரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா முடக்கி நமக்கு தொழிலுக்கு நம்மளை அனுப்புறாருன்னா அவருக்கு ஒரு 2 பங்கு அளவுக்கு 2 ஆள் பங்கு அளவுக்கு அவர் கொடுப்போம். 5 பேர் போனாங்கன்னா
மொத்தம் 7 பங்கு வைப்போம். இந்த டீசல், இந்த இன்ஜினுக்குள்ள டீசல் அதே செலவெல்லாம் பொதுவில் கழிப்போம். பொதுவில் கழிச்சிட்டு இப்போ 1000 ரூபா திரும்பினா 200 ரூபா டீசல் போனால் 800 ரூபா இருக்குன்னு வைங்களேன். 7 பங்கு வச்சு ஆளுக்கு 110 ரூபா சரி இப்படி வரும். இதே எல்லாருக்கும் நாங்கள் 5 பேருக்கும் ஆளுக்கு 110 ரூபா எடுப்போம். பள்ளக்காரருக்கு 220 ரூபா கை எடுப்போம். ஓனருக்கு அந்த ஓனர் அந்த தொழிலுக்கு வந்திருந்தாருன்னா அவருக்கு அந்த ஆள் பங்கு ஒன்னோட அவருக்கு 330 ரூபா கிடைக்கும். தனியார் நிறுவனங்கள் சிப்ஸ் போல தனிப்பட்ட ஸ்தாபனங்கள், நாங்கள் மீனவர்களை கூட்டுறவு அமைப்பின் இல்லைங்கில் கூட்டுறவு அடிப்படையில் சங்கங்கள் அமைத்து அவர்கள் மீன் விற்பனைக்கு மீனை விற்று நியாயமான விலை கிடைப்பதற்கான சங்கங்கள் அமைத்து இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலங்களிலும் சிப்ஸுடைய 120 கிராம தள சங்கங்கள் வேலை செய்து வருகின்றன. 45 கோடி ரூபாய்க்கு மீன் விற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு உதாரணத்தை நாம் எடுத்தால் நிச்சயமாக கூட்டுறவு அமைப்புகளால் மீனவர்கள் மிகவும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நாம் தெளிவாக சொல்லலாம். அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது. கடற்கரைகளை அவர்களை சுரண்டி வாழக்கூடிய வியாபாரிகளும் இடத்தட்டுக்காரங்க அவர்களுடைய அந்த இதிலிருந்து வலையிலிருந்து விடுபட்டு மீனவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது.